என்ன பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது. நம்ம ஊரும் இருக்குது, லடாக் சைடில் இருக்குது பாகிஸ்தான் பார்டரு, நேபாள் சைடு இந்த சைடு இருக்கிறதுலாம் சைனா பார்டரு. ஏறி நின்னா தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது வேகமா போறதுக்கு. புடிச்சிக்கோடா கைப்புள்ள பாரு, அந்த அக்கா பாரு சைனாவும் ஃபேஸ் கட்ல இருக்காங்க. சீமைக்கியா அமலா பால்கையா ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டே ரூட்டை மாற்றி விட்ட சிட்டிக்குள்ள போந்துருச்சு. அப்புறம் அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஏதோ மூத்திர சந்தில ஏறி வந்தேன். பிள்ளைய பார்க்க கூடாது, கல்லு தெரிய மாட்டேங்குதுடா. வண்டி திருப்பிட்டு வரலாம். எம்பி இங்க ஜாலியா குத்தாட்டமா ஆடிட்டு இருக்காங்க. எம்பி ஃபுல்லாவே ஆன்டி தான். இருங்கடா பசங்களா, வரேன் இருங்க வரேன். உங்க அம்மாங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, உங்க அம்மாவை காமிச்சிட்டு வரேன். இருடா நம்ம அந்த சைடு போகலாம். என்ன பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது. நம்ம ஊரும் இருக்குது. திருப்பிட்டு வரலாம். இப்படி திரும்ப சந்தேகம் வந்துடும் நாம இவங்களுக்கோசம் திரும்பி வரோன்ட்டு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆன்டிங்கெல்லாம் ஆடுவாங்களா? ஆஹா, கப்புள்ஸ் போறாங்களே, அழகா இருக்காங்க அக்காங்களாம். நாமளும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போறோம். ஹிந்தி பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க பாரு. என்னடா இப்படி எல்லாம் ஆடுறாளுங்க, நடுரோட்லயே ஆட்டம் பாட்டோம். போட்டோக்கே பூச்சே கூச்சே என்னடா பாட்டு இது? எங்கப்பா நீ பாத்துருக்க இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்? இந்த ஊரை நான் லவ் பண்றேன்டா. ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்காங்க. நானும் கொஞ்சம் விட்டா இறங்கி போய் ஆட போயிருவேன். மாமா அப்புறம் கத்துவாரு, எங்க இன்னும் காணோன்ட்டு. நாம வந்து அந்த ஷாக்ல இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்ல, இன்னும் நம்ம ஷாக்ல இருந்து போலன்னு சொல்லிடலாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு ஷாக் வந்துருச்சு. எனக்குன்னு தேடி வந்து அடிக்கிறானுங்கடா இவனுங்க. என் வண்டியை கீழே தள்ளி விடணுன்னே இருக்கானுங்கடா. போன வாட்டி இமாலயக்காரன் வந்து அடிச்சான், இந்த வாட்டி ஆட்டோக்காரன் வந்து வேணும்னு அடிக்கிறான். ஹைவேல 100ல போவாங்கன்னு வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வரானா, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீ இருக்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். நீ இல்லைன்னா பாரு, திரும்பிட்டு போய் சண்டைக்கு போயிருப்பேன். சண்டைக்கு போயிருக்கலாம், பேட்டரி சார்ஜ் இல்லையே கோப்ரோல, அதனால சண்டைக்கு போகல. எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த ஊர் என்னது முதல்ல? இந்த ஊர் பேர் என்ன? நெக்ஸ்ட் டைம் வரோம் இந்த ஊருக்கு. ஆமா, இது இந்த பையாகிட்ட கேட்போம். गाँव का नाम क्या ante हिंदीல ஊர் பேரு கூகுள் மேப்லயே பாடுறா. சே மாமா பார்க்காம போயிருக்கும் தானே இந்த டான்ஸ? போபு அது போகும் பாகமா? என்னத்த பாகம்? மோகம் பாதம், மோதும் பாதம், ஆன்டியின் மோதும் பாதம்னு நானே இந்த பேர் வைக்கிறேன். அப்போ தோணல, எனக்கு இப்போதான் தோணுது. ஏன்டா 200 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரமா 6 மணி நேரம் காமிச்சிட்டு இன்னும் 4 மணி நேரம் காட்டுது. 122 கிலோமீட்டர். ஏன்னா கோயம்புத்தூருக்கு 180 கிலோமீட்டர். ஒரு 2 மணி நேரம் நாம கிராஸ் ஆயிரும், 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில். இது ஏன்டா எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தா அங்கங்கே டிராஃபிக்ங்க பாருங்க. ரெட் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் டிராஃபிக்கு. ப்ளூ இருக்குது ஃப்ரீ, எல்லோ இருக்குது ஃபுல்லாக டிராஃபிக்ங்க பாருங்க. இங்கேருந்து மழை வர மாதிரியே இருக்குது, வளைஞ்சி போகுது, என்னன்னு தெரியல. இங்கேருந்து நம்மளோட நேபாளோட இது ஸ்டார்டிங் ஆகுது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானோட அக்கா தங்கச்சி இங்கெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஃபேஸ் கட்டோட இங்கே இருப்பாங்க நிறைய பேர். இப்போ தான் வரும்போது 2-3 பேரை பார்த்தேன். அருள், நீ நோட் பண்ணியா? ஜாக்கி ஜானோட அக்கா தங்கச்சிக்கு ஃபேஸ் கட்டுனியா இல்லையா? பார்க்கலையா? ஜாக்கி ஜான் அப்பா தங்கச்சி பார்க்கல ஃபேஸ் கட்டோட? அங்கே ஆட்டோவில் காட்டப்போ இந்த பொண்ணு பாரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சேனே. ஆமா, இந்த அவங்க எப்படி இருக்கு? சைனாக்காரங்க மாதிரி தானே இருக்கு. அப்பனா ஜாக்கி சானோட ஃபேமிலி தான். அவர் இங்க இல்ல, அவர் வந்து ஹாங்காங்ல இருக்காரு. வெக்கேஷனுக்காக இங்க வரலையா? இங்கெல்லாம் வர மாட்டார், அவர் அங்கிள் வீட்டுக்கு தான் போவார். அவங்க ஃபேமிலி இங்க இருக்காங்க. அவர் அங்கிள் வீட்டுக்கு போவார். அவர் வந்து ஒரு வெக்கேஷன் வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாரு, புக்கிங் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக நேபாளி தான் இருப்பாங்க. நேபாளிலாம் கலந்து இருப்பாங்க. மாமா எங்க போயிட்டாரு? கால் பண்ணி பார்த்தியா? ஐயோ, வழி வேற இருக்கான்னு நீ பாத்தியா இல்லையாடா? இந்த சைட்லாம் ஏதோ வழி இருக்கு, இந்த சைடு வழி இருக்குடா, எங்கேயோ போகுது. இங்க பாடுறா, நேரா தான்டா போகுது. டார்ஜிலிங் போய் டார்ஜிலிங்லேருந்து நம்ம திரும்பி போகணும். வேணாம், டார்ஜிலிங் நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். டார்ஜிலிங் எதுக்கு நம்ம போகணும்? அதுதானே. இது என்ன, இதுதான் மாலை, இங்கே ஒரு மாலை போகுது. தேங்கப்பா, சிக்கிம் தானடா போட்ட? மேப் வேறு உனக்கு ஒழுங்காக போட வராது.
சிக்கிம் எங்கே காட்ட மாட்டேங்குது சிக்கிம்னு. ஏய் சிக்கிம்னு காட்ட மாட்டேங்குதுடா. சிக்கிம்ல காட்டாது. டார்ஜிலிங். ஓ சிலிகுரியை தாண்டிட்டோமா? சரி ஓகே ஓகே. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, போக போக தூக்கம் வந்துடும் போல். எம்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ரைடர்ஸ் இருக்காங்க. பட் நம்ம ரைடர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டோம்டா. ஜாக்கெட்டே கழட்டி மாமாட்ட கொடுத்துட்டோம். ஒன்லி ஷூவை போட்டுக்கிட்டு ஜாக்கெட் மாதிரி ஒரு சின்னதாக போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு லோயர் போட்டால் எப்படா ரைடர்னு தெரியும்? ஒரு ரைடர் மாதிரி இருந்தால் தான் ஜாக்கெட் போட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டால் தான் வணக்கத்தை வைப்பாங்க. இந்த வணக்கம் வைக்க முடியாது பையா கிட்ட. ஹெல்மெட் வச்சு என்னத்த பண்ணுறது? அவன் உள்ளூர்காரங்க நினச்சிடுவான். இந்த ரைடர் பையா நம்ம நம்பர் பிளேட்டும் இல்லை, பின்னாடி உடஞ்சி போச்சு. அது பார்த்தா கூட டிஎன் வண்டி. ஓ மை காட், எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கானுங்களா, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட பேச. பையா எத்தனை நாள் ஆச்சு வந்து இங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை அந்த பையாவை பிடிக்கலாம், கப்புள் பையா பறக்குது. அந்த பையாவை பிடிச்சா கூட நம்ம வேகமாக போயிடலாம் போலியே. பையா பூந்து போகுது. வந்துட்டேன். நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி கப்புள்ஸாக போவோம் ரைடு. ஜாக்கெட் மாட்டிக்கிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டு போவேன். அண்ணா ஒரு வழியில் போயிட்டா நம்ம ஒரு வழியில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டேய் நீ தாண்டா ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு மேப்பு. ஒன்றுக்கு 2 வழி காட்டும்டா மேப்பு, கூகுள் மேப்பு. ரெண்டாவது தொட்டு தான் பாலத்துக்கு கீழே வந்தது. ஃபஸ்ட்டு இது எங்கே போணுச்சு? ஃபஸ்ட்டு இதுவும் பாலத்துக்கு மேலே ஏறி இப்படி தான் தெரியும். அருளே, எனக்கு தெரிஞ்சு நீ தான் காரணம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்லோவாக போகிறதுக்கு. மேப் ஒழுங்காக போடல நீ. அண்ணா இது பைக் சைடுண்ணா, கார் எங்கன்னா எடுத்துகிட்டு வர உள்ளே போங்கண்ணா. இந்த அண்ணாவும் வர மாட்டேங்கிறாரு. ஸ்கூட்டி அண்ணா நவுருங்கண்ணா. இங்கேருந்து நம்ம மிலிட்ரி இதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மிலிட்ரி வண்டியெல்லாம் அதிகமாக. ஏன்னா நம்ம போகிறது பார்டர் பக்கம்ல, சைனா பார்டர் ஒட்டி போகலாம். ஆமாம் சைனா பார்டர். நேபாள் பக்கத்துலலாம் சைனா பார்டர் தான்டா இருக்குது ஒட்டி. மேப்பில் பார்த்தியா இல்லையா? எந்த சைடு? அது வந்து லடாக் சைடில் இருக்குது பாகிஸ்தான் பார்டரு. நேபாள் சைடு இந்த சைடு இருக்கிறதுலாம் சைனா பார்டரு. அதனால சைனாக்காரங்க வந்து 2-3 பேர் வந்து பார்டர் வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இங்கே வந்து தான் இங்கே வந்து வாழ்க்கை முறையை கற்றுட்டு இருக்காங்க. கொரோனா வந்தப்போ முதல் இந்த ஊருக்கு தான் வந்துருக்குமா? ஆமாம் நேபாள் சைடு தான் வரும். ஏன்னா அங்கேருந்து சைனா பக்கம் தானே, பரப்பி விட்டுருவாங்க சைனாக்காரங்க. நேபாள்லேருந்து எப்படி தமிழ்நாடு? அது காற்றுல பறந்து வந்துருச்சு. அந்த அண்ணா படுற அட்வென்ச்சர் வச்சிருக்கேன்னு சொல்லி பறக்கிறாரா அடியில் பூந்து. இருடா நாமளும் அட்வென்ச்சர் வண்டின்னு காட்டுவோம். ஐயோ நம்மளோட அட்வென்ச்சர் வண்டி இல்லையடா. ஏறி நின்னா தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது வேகமாக போகிறதுக்கு. பிடிச்சிக்கோடா கைப்புள்ள. டேடி எங்கடா உக்காரத்துல என்னடா வச்ச? டேடி இருடாத, ஜாக்கெட் எதுக்குடா வச்ச? இப்போ உட்கார மாட்டேன், நான் அட்வென்ச்சர் பண்ணுறேன். வாவ் அண்ணா நானும் வருவேன். என் வண்டி அட்வென்ச்சர் வண்டி தான். 390 vs 390. நார்மல் 390 இருந்தாலும் நம்ம அட்வென்ச்சர் பண்ணுவோன்னு காட்டணும் அந்த அண்ணாக்கிட்ட. வரேன் வந்துட்டேன். அண்ணா மட்டும்தான் பறப்பாரா? நான் வந்து ஐயையோ என்கிட்ட ஒய்ஃப் இல்லையே. அது எங்கே கிடைக்கும்? தமிழ்நாடு போனால் தான் கிடைக்குமா? ஏன் இங்கே கிடைக்காதா? அப்போ இங்கே ஒப்பாட்டி வச்சுக்கலாம். என்னடா சரின்ட்ட? எங்கடா அட்வென்ச்சர் வச்சு மாஸ் காட்டுறாரா அண்ணா ஒய்ஃபு முன்னாடி. அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அதுக்கு தான்டா தயார் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியெல்லாம் ஸ்பீடாக போகிறதுக்கு தான், அட்வென்ச்சர் தான் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு. அந்த வண்டி ஸ்பீடாக போகாது. இந்த வண்டியில் இருக்க ஸ்பெஷாலிட்டிலாம் அந்த வண்டியில் இருக்காது. எந்த அண்ணா அண்ணாவை மீத்தணுமா? அண்ணாவை மீத்தணும் அதுதானே. வந்துட்டேன் பாரு அண்ணா, என்ன வேகமாக போகிறது. நான் வந்துட்டேன் பாரு. ராயல் என்ஃபீல்டும் போதா? ஓ மை காட், எனக்கு ரொம்ப அவமானம் படுத்துறாங்க. சோயா ராயல் என்ஃபீல்ட்லாம் போகுதுன்னு சொல்கிறான் இவன். இதுடா 390 போகும்டா. மண் அதிகமாக இருக்குடா. நீ வேற இருக்கியா? நீ இல்லைன்னா நான் பறந்து போயிடுவேன். நீ இருக்கிறதுனால பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. உன்னையும் பேலன்ஸ் பண்ணும், வண்டியும் பேலன்ஸ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு? ஏன் பேலன்ஸிங் இல்லைனாலையா? வைஃபை வச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்றியா?
ஒய்ஃபை வச்சுலாம் பேலன்ஸ் பண்ணிடலாம்டா. ஒய்ஃப் வந்து சும்மா கத்திட்டே இருப்பா, அதனால் சொருக்கிடுவேன் அவளெல்லாம். முதல்ல அவளை ஏற்றுவேனே தெரில, வருவாளானே தெரில. நீயே அடுத்த தடவை என் கூட வருவியானே தெரில. உனக்கே சாவு பயத்தை காமிச்சிட்டேனா இல்லையா பாருமா. எது காரில் வருவேன்? கேடிஎம் தான்டா அதுவும். இங்கே பாரு சொன்னா இல்லையா, சைனா ஃபேமிலி. இங்கே பாரு அந்த அக்கா பாரு, சைனாவும் ஃபேஸ் கட்டில் இருக்காங்க. சீமைக்கியா அம்மளா பால்கையா பையா பயப்படுறாங்க பாரு, அட்வென்ச்சர் பையா. என்னடா இந்த வண்டியில் அட்வென்ச்சர் போகிறது அப்படின்னு பார்க்குறாரு. ஏறிடலாம் மேலே. ஆஹா பையா முன்னாடி நம்ம சீன் போட்டோமே. டண்டனக்கா டனக்கு அட்வென்ச்சர் வெர்சஸ் டியூக் 390. அதுவும் 390 தான்டா. அந்த அண்ணா வேணுன்னே பறந்து வர்றாரா சொல்லிடு. என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். ஃபைட்டிங் வாவ். பேனட் ஓப்பனிங்டா. பேனட் ஓப்பன். ஓ மை காட். டம்மால் அடிச்சிருச்சா? ஓ மை காட். ஃபைட்டிங். பேனட்டே உடஞ்சிச்சு பாத்தியாலே ஃபார்ச்சுனரில். பையா அசந்து போயிட்டாரா இல்லையா பின்னாடி வர பையா? நீயே போ பையா, நீ அட்வென்ச்சர் வச்சிருக்கு. மாமா இங்கே தான்டா இருக்கு. மாமா ஓ இவரால் தான் டிராஃபிக்கா? மாமா ஃபுல் காசு கொடுத்து வாங்கிடு, அப்போ தான் டிராஃபிக் போகும். மாமா அங்கே ஒருத்தன் பேனட் உடச்சிட்டான் மாமா. ஃபார்ச்சுனரு பேனட்டே ஓப்பன் ஆகி கிடக்குது. இப்போ உடஞ்சிச்சு. நான் எதுக்கு இடிக்கப்பேன்? என் வண்டி உடஞ்சிரும் மாமா. ஃபார்ச்சுனர் யானை மாதிரி இருக்குது மாமா. யாருக்கு வாங்கி தர்றது மாமா? தர்பூசணி மாமா. எப்படி நம் அப்படியா? சேலத்துக்காரரா? ஆமாம். ஓ இந்த பக்கம் தான் போகணுமா நேப்பா? இதுக்கு சிக்கிம். இவர் வேற வழி ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டே ரூட்டை மாற்றி விட்டேன். சிட்டிக்குள்ள போந்துருச்சு. அப்புறம் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஏதோ மூத்திர சந்தில் ஏறி வந்தேன். பிள்ளைய பார்க்கக்கூடாது. அதான் நான் பார்க்கல, பார்க்கறதுக்கோசம் தான் போனேன், ஆனால் பார்க்கல. ஓகே. நானும் அந்த அட்வென்ச்சர் கப்புள்ஸ் கோல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் அருண் கப்புள்ஸ் கோல்ஸ், அவரும் ஒய்ஃபும் கப்புள்ஸ் கோல்ஸ். இது என்ன தெரியுமா? ஏற்காடு மாரி அந்த ஊருக்கு. எது இதுவா? மலை ஏறுமா? மாமா அங்கே பார்த்தியா சம்பவத்தை? டொய் டொய் ஆட்டோமேன் வந்தானே. க்ளோஸ் கால் மாமா. எனக்கு க்ளோஸ் கால் வந்து எடுத்தியா? வை மாமா. கதை கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். நான் 21 எபிசோடு முடிச்சிட்டேன் மாமா. இவன் கரெக்டாக இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்களாம் அந்த இதில் கதையில். கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த கார்த்தியும் ஹரிஷு சண்டை போட்டுப்பாங்க. நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஆக்சிடென்ட் பற்றி. நீங்கள் என்ன கார்த்தியும் சம்பவம் போலீஸ்ல வந்துட்டாங்களா உள்ள? 21 எபிசோட் முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரீ வந்துச்சு போல. நான் இப்போ தான் கேட்டுட்டு நான் எந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். 21 எபிசோட் வந்துட்டாங்கன்னு ரேடியோ எஃப்எம் கேட்டு வராங்க எம்பி இவங்க. சே பௌத் இன்சல் ஹோகியா ஹிந்தியில் சொல்கிறேன். எவ்வளோ இன்சல் எனக்கு தேவை தான். நான் உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? அசோக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அசோக்க ஜெயிலில் பிடிச்சி போடணும். ஆமாம் போகலாமா? அவனை சும்மா நான் சும்மா விட மாட்டேன். நான் போய் ஆதாரம் போ. அசோக்கு குசோக்குன்ட்டு டென்ஷன் ஆகுது. போமாமா. ஏய் கடத்தலாம் போ. திலகாவா மாமா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. அசோக்குன்ற திலகான்ற என்னடா நடக்குதுன்னு எனக்கு அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு அப்படிதானே எம்பி இருக்கு? திலகாவை கடத்திட்டான். ஏய் அது ஒரு கதைடா. ஏன்டா நீங்க ஒரிஜினலா ரியாக்ட் பண்றீங்க? நாம பண்ற சம்பவத்தோட அது என்னடா பெரிய விஷயமாடா? நாமதே ஏதோ அட்வென்ச்சர் பண்றோம், ஏதோ பண்றோம். பொழைச்சி வந்திருக்கோம். ஐயோ அது மட்டும் சொல்லிடாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். செத்து பொழைச்சி வந்திருக்கோன்ட்டு. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தானே என்னை சாகடிச்சிருவாங்க. உனக்கு ரைடு அமுச்சு விட்டதுக்கு இது பண்ணுறியான்ட்டு. பின்னாடி வந்துட்டு அது மேலே அப்படி ஏற்றிருங்க. இந்த இடத்துல பள்ளம் அதிகம். ஏறுமாம்மா ஏறுமாம்மா. ஸ்டார் பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, கார்த்தி போட்டு அடிச்சுட்டாங்களாம். ஆமாம் கார்த்தி போட்டு அடிச்சு. ஏய் நீ போ, நீ கார்த்தி வேணாம் அசோக்கும் வேணாம், நீ கிளம்பு. சரி சரி நான் அப்புறமா பார்க்குறேன். போலீஸில் போட வராங்க. அவன் போதையில் இருக்கான்.
தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இப்போ அவன் சைக்கோ ஆயிட்டான். நான் சைக்கோ ஆயிடுவேன் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. போங்க நீங்கள் போங்க. சரி போ 6 எபிசோடு. ஹாய் பையா, ஹாய் காட்டுறாரு பாரு. ஒன்னே தான் கேட்குறாரு, நீ தான் லக்கேஜ் கட்டியிருக்க பெரிய ரைடர்ன்றார். போ கூப்பிட்றாருல, மரியாதை கொடுத்து போ. நானே ஒன்றுமே இல்லை பாரு. அந்த பேனர் தானே அங்கே இருக்குது பாருங்க, ஃபார்ச்சுனர். அந்த ஃபார்ச்சுனர் தான் எம்பி. எஸ்கேனா சதீஷ்குமார். தாரில் அப்படி தான் இருந்துச்சு, எஸ்கேன்னு இருந்துச்சு. மாமா ஞாபகம் தான் வந்துச்சு, சதீஷ்குமார். ஓ சிக்கிமா தான் எஸ்கேன்னு போட்டிருக்கானுங்களா? மேலே தானே ஏற்றிட்டா போச்சு. ஓகே பை பாய். ரைடர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல். கூப்பிட்டு பேசுகிறாங்க எந்த ஊர் என்ன ஏதுன்ட்டு. நீ ரைடரா மாதிரியா? வேணாம் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டரு நீ விழுந்துருவ. பார்க்கலாம். இதுதாங்க மெஜஸ்டிக் மவுண்டன். வளைஞ்சி போயிட்டு இருந்துச்சுல, இதுதான் மவுண்டன். மேலே ஏறுறோமா இறங்குறோமான்னு தெரில. நான் மவுண்டன் ஒட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாவ், இதுக்கப்புறம் தாங்க வேறு லெவலான வியூ ஆங்கிள்லாம் தெரியும். அழகழகான இயற்கை காட்சிகள், மவுண்டன்கள், அருவிகள், ரோடுகள். இதுக்கப்புறம்தான் டேஞ்சரஸான ரோட்லாம் வரும். பார்த்து ஆச்சரியமாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஆல்ரெடி ஆச்சரியத்தில் தான் இருக்கேன். எவ்வளோ சம்பவங்கள் நடந்தும் அந்த ஷாக்லேருந்து என்னால் மீள முடியல. இன்னும் அந்த ஷாக்லேயே இருக்கேன் நான். அப்பா, இன்னும் அந்த மீற முடியல. அந்த ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்லேயே வாழ்க்கையே மாறி இருக்கு எனக்கு. வாவ், அழகாக இருக்குது பாரு. ஏற்காடு மாதிரியே இருக்குது. இங்கே பாரு, தண்ணியே இல்லை. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நினைக்கிறேன். ரைட் சைடில் பாரு, ஃபுல்லாக ஒர்க்கு தான். இந்த காட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கடா, விறகு வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, காட்டுக்குள்ளே விறகு வெட்டுறாங்க. இந்த அக்காவுக்கு பாரு, டவுசர் இவ்வளோ தான் கிடைக்கும் போல். வேணாம், காசு இல்லை, சாரி. என்ன படத்துலையா? ஓ கீழே பார்க்க. நாங்கள் ஒரு படம் பார்த்தேன் எம்பி, பீமான்னு. ஒரு கேர்ள் வந்து அப்படியே ஆட்டிட்டு போவாங்களா, அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் பார்க்கக்கூடாது, மேலே தான் பார்க்கணும், கண்ணில் பார்த்துட்டு கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சேகை காட்டுவாங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்குது, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தானே இருக்குது பீமான்னு அந்த படம். அதே மாதிரி மாமா சிக்னல் காட்டுது, கீழே பார்க்காதே கண்ணை நோண்டிடுவேன் பையா அப்படின்னுது. ஏன் மாமா டைம் இல்லை மாமா, நீ இப்படி தான் 6 மாதத்துக்கு காசு கட்டிக்கிற, ஜிம்முக்கே போக மாட்டேங்கிற. ஒரு நாள் ஜிம் ஒர்க் அவுட் போட்டு என்ன ஆக போகுது? கை கால் வலி தான் வரப்போகுது. ஆமாம், ஆல்ரெடி நேற்றே தலை வலின்னு சொல்லி தலையை அமுக்கி விட்டுட்டு இருந்தேன். நீ அமுக்கி விட்ட, நானும் கொஞ்சம் நேரம் அமுக்கி விட்டேன். நம்ம கையெல்லாம் பெயின் ஆகி போச்சு, கை வலி வந்துருச்சு. நம்மளுக்கே அமுக்கி விடுவா சார், செல்ஃப் சர்வீஸு. இது என்ன மவுண்டனு? கனா செக் பாயிண்ட்டா? கனகா செக் பாயிண்ட்டு. இங்கே பாடுறா, இந்த மாதிரி டூர் போனோம்டா ஜாலியாக. காலேஜில் போனது இந்த மாதிரி டூரு. கடலாடா இது? வாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது. வாவான் பாரு, மண்ணாக இருக்குது. நம்ம ஊர் கடலோ ரொம்ப அழுக்காக இருக்குடா. நம்ம ஊர் கடலே பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆமாம், வடக்கான்ஸ்லாம் வடக்கான்ஸ் தான்டா உண்மை. டே பின்னாடி இருக்கேன்டா, எங்கடா முன்னாடி வேற? இந்த வடக்கான்ஸு நடு ரோட்டில் தான் திருப்புவானுங்க பாலத்துக்கு மேலே. போடா டேய், போ பையா, நீ முதல்ல போ. பான் போட்டு துப்பிக்கிட்டு அந்த கார்காரை வந்து தொலைஞ்சிட போனான்டா. ஓவர்டேக் எடுத்ததுக்கெலாம் கற்றுவான்டா அவன். அவங்க பாரு முறைக்கிறான் பாருங்க எம்பி. அவன் ஓவர்டேக் எடுத்ததுக்கெலாம் கத்துறான் எம்பி. எல்லோரையும் போக சொல்கிறான். நானும் போயிடுறேன்டா. டேய் பையா இரு பையா, நானும் போயிடுறேன். அந்த ஷிஃப்ட்டு டிசைராக என்னது ஷிஃப்ட்டு தானே? ஓவர்டேக் எடுத்துட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு கத்த வரான். ஏன்டா வண்டினா டூ வீலர்னா பூந்து போக தானே செய்யும். உன்னைய ஓவர்டேக் எடுத்தேன்னா அவன் முன்னேருந்து சொயம் ஆன் அடிச்சுட்டே இருக்கான், வெறுப்பேற்றிட்டே இருக்கான் எம்பி அவன். சரி, அந்த டைம் பார்த்து கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். கை நீட்டி ஏதோ சொன்னான், என்னதான் சொன்னானே தெரில. ஏதாவது பண்ணுவான்ல, அவன் பாட்டுக்கு கத்துறான். இவன் ரைட் சைடு ஏறி போனான். சரி லெஃப்ட் சைடில் இடம் இருக்கேன்னு சொல்லி போனான். கத்துறான், ஏன் இடம், நீ எதுக்குடா போகிறேன், நீ எதுக்குடா ஓவர்டேக் பண்ணுறேன்ட்டு. ஆனால் பைக்கு இருக்கவங்களாம் பூந்து தான்டா போவாங்க. நீ கார் வச்சுருக்க, நீ நின்று தான் போய் ஆகணும். அதுக்கும் ஏன்ட்ட கோவம் போடுறான்னு தெரில. அவன் பொண்டாட்டி ஏதோ பண்ணிட்டாப்புளுக்கு ஏன் மேலே கோவம் பட்டுட்டு இருக்கிறான். ஏதாச்சும் ராவடி பண்ணலான்னு தான் தோணுது. இருந்தா என்னது? ஓ டாக்ஸி. அது டாக்ஸிக்காரனுக்கே எவ்வளோ திமிரு இருக்குதா? சொந்த வண்டி கூட வச்சிடல, எவ்வளோ திமிரு பேசுகிறான்.
ஏதோ கெட்ட வார்த்தை தான் திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கையை காமிச்சு வேற பேசுகிறேன். என் காற்று சவுண்டில் எனக்கு கேட்கல. வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால காற்று சவுண்டில் ஒன்றும் கேட்கல. நீ கை காட்டுறடே இரு, இப்போ ஏறி போகலாம். நான் வரி இருக்கு, நான் ஏறி போகிறேன். இவனுக்கு எடுத்துக்கு ஆர்ன் அடிச்சுட்டு என்னை திட்ட வரான். ஏறக்கூட தெரியல இவனுக்கு. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, இவன் ஓட்டுறது ஒழுங்கு. அங்கே பாரு, அங்கே பாரு, ஒழுங்கு பயந்து ஓடுறான் கோயந்தாங்கோலி. இவன் ஓட்டுற மாதிரி தான் நாமளும் வலி இருந்துச்சுன்னா உள்ளே பூந்து போயிட்டு இருந்தோம். இவன் மட்டும் இப்படி போவானா? இவனை திட்டலாம். இரு அவனை திட்டலாம் ஏறி போயிட்டு. காருக்காரங்கன்னா சுத்தியா இருறாரு, அது ஏறி போகலாம். ஐயா இப்போன்னு பாரு, நான் கல்லு தெரிய மாட்டேங்குதுடா. ஐயோ மாமா வர மண் அடிச்சுட்டு போயிருச்சே. மாமா, ஐயோ என்னடா ரோடு இது, மண்ணா தெரியுது. ஆஹா ஆமாடா. என்னடா ஒரு செகண்ட் யாராவது சாம்பிராணி போக போட்ட மாதிரி இது பாடுறா. தேங்கப்பா புகை மூட்டமா இருந்துச்சுடா. டே ஆமா, இதுல வேற அடிச்சுட்டு போகுது. இந்நேரம் நம்ம கல்லுல வலிக்கி விழுந்தது என்ன ஆகுறது? காருக்காரனும் கண்ணு தெரியாம நம்ம நிமிச்சப்பட மாதிரி நசிக்கிற பேரு. நாம தாண்டா மருகியா. அடேங்கப்பா, என்ன ரோடு, என்ன ரோடு. இந்த ரோடுக்கு எதுக்கு அவாத்தர? மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்லாம் இன்னும் இருக்குடா. இது நார்மல் ரோடு தான். நீ டேஞ்சரஸ் ரோட்லாம் இன்னும் பார்க்கல. டிஸ்கீத்து போகும்போது இருந்துச்சு அந்த ரோடு. சரியான இது ஃபுல்லாகவே மண்ணு தான். அதில் ஓட்டிட்டு போனேன் தெரியுமா? ஆமாம், நீ இருக்கிறனால தான் பறக்காமல் இருக்கேன். இல்லைன்னா சிங்கிளாக இருந்தால் இந்நேரத்துக்கு பறந்து போயிருப்பேன். மறியும் வந்துருச்சுடா டேஞ்சரஸ் ரோடு. இங்கே ஃபுல்லாக மண் சரிவாகும் போலடா. அங்கே பாரு மேலேருந்து தெரியுதா? மண் வேணுன்னா இங்கே ஒரு பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு கட்டுறதுக்கு. இந்த மண்ணில் வீடு கட்டலாமா? இந்த மண்ணில் வீடு கட்டலாமா? இந்த மண்ணில் என்ன தான் கட்ட முடியும்? களிமண்ணாச்சும் கட்ட முடியுமா? தேங்க ரைட் சைடில் பாரு ஆறு எப்படி இருக்கு. குடிச்சிக்கோடா அருண். அருண் அப்படிருந்து இந்த ஊர் பொண்ணுங்க மாதிரி எந்த ஊர்லேயும் பார்த்தது இல்லையா? இந்த ஊரில் பொண்ணுங்க இருக்கிற மாதிரி. தட் இஸ் கால்டு சீதா. மறந்துட்டேன்டா என்ன சொல்லணும்னு வந்தேன்னு தெரியல. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் லிவிங் ஹியர். அழகான பெண், தமிழில் சொல்லணும்னா அழகான பெண்மணிகளும் பிறந்த இடம். பிரதேசம் இல்லை, சொர்க்கலேசம். அதே சொர்க்கலாசம். அது என்னடா அது? ஐயோ வாயில் வர மாட்டேங்குதா. சொர்க்கம். ஆமா, சொர்க்கம் மதுவிலே பாப்பா அப்படின்ட்டு. வண்டியிலையா? அப்படி சொல்லிட்டு தாண்டா சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நீ அப்போலேருந்து. ஏண்டா வாலிப வயசு, இந்த வயசுலயே விளையாட்டுகள்லாம் செஞ்சுட்ட. ஏய் நடிக்காதடா, அவனை பற்றி தெரியும். நீ யாரு நான் யாருன்ட்டு. இங்கே பாரு ஃபுல்லாக ஸ்லைடு தான்டா. டேங்கப்பா கோக்கா மகனே. வண்டி கிண்டி பின்னாடி வந்துட போகுது. வண்டி காரனா பின்னாடி வந்துடாதீங்க, மண் சறுக்கி விட்டுற போகுது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கடா. டேங்கப்பா இப்போதான் வாய் திறந்து வாயை மூடலை. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் லடாக் ரோடு இந்த ரோடு பரவாயில்லப்பா, பெட்டரான ரோடு அப்படின்னு. லடாக் ரோடு மாதிரி தான் இதுவும் இருக்குது. கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தா தண்ணி, லெஃப்ட் சைடில் பார்த்தா ஃபுல்லாக மண். ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். No one notice your pain, no one notice your fear, no one notice your sadness, they are notice your mistake. பையா உன்னோட படிக்கிறதுக்குள்ள பின்னாடி வந்து இடிக்க வேண்டிய. ஆமால, தத்துவ வியாதியா? ஐயோ தத்துவக்காரராக இருப்பார் போல அவர். தத்துவமாக எழுதி வச்சிருக்காரு இங்கிலீஷில். அது என்ன ஜொரேதங் ரைடரா? ஜொரேதங் ரைடர்னா ஜொரேதங் ரைடர்னா ஏதோ ஒரு ரைடர் போலடா இவர். ஜொரம் வந்த ரைடரா? அப்பா இந்த மாதிரி ரைடர்லாம் இருக்காங்களா? ஜொரம் வந்த ரைடரு. அடேங்கப்பா. நீ தானே டிரைவர், எப்படிலே ஏற்றலை? உன்னைய பார்த்துதாலே கற்றுக்கணுமே. நம்ம சரியான ஓட்டம் ஓட்டுறான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 10 years 20 years இருப்போம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஓட்டிகிட்டு இருப்பார் போல்.
ஏய் எங்கடா கோஸ்லோன்னு சொல்லிட்டு உங்கள் மாமா எங்கடா வேகமாக பறந்து போகுது. கலிபாங்கா, வெல்கம் டு கலிபாங். நம்ம கலிபாங்கா போகிறோம் இல்லை, நாம் இந்த பாங் போகிறோம், லெஃப்ட் பாங் போகிறோம், கலிபாங் போகல. கலிபாங்கில் என்ன இருக்குது? பாங்கு இருக்கா? ஏய் அது கெட்ட பழக்கம்டா, வேண்டாம். எம்பி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அடிச்சு விட்டாங்க இந்த ரோட்டில். என்ன டஸ்ட்டுன்றீங்க, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக டஸ்ட்டு அப்படியே ஒட்டிக்கிச்சு ஹெல்மெட்லேருந்து ஃபுல்லாக. பார்த்து அழுக்காகவும் வச்சுருந்தேன். எது ஜாக்கெட்டேவா? அதான் அழுக்காக்கி கொடுத்துட்டேன்ல. நான் எங்கடா அழுக்கானேன், போகிறவன் தாண்டா அடிச்சு விட்டான் மண்ணை. நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த மண்ணை நீ முன்னாடி வந்து வாங்கியிருக்கணும். ஒருத்தன் துப்பாக்கிலேருந்து சுடும்போது அண்ணனுக்கோசம் முன்னாடி வந்து இன்னும் வாங்கணும். துப்பாக்கி மாதிரி தான் பொலியூஷனையும். நீ முன்னாடி நின்று வாங்கியிருந்தா அண்ணன் உனக்கு சாக்லேட் வாங்கி தந்துருப்பேன். அப்போ தான் தம்பி பாசம் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும். நீ பாசம் இல்லை வேஷம் இப்போ தான் தெரியுது. எங்கே காட்டின? ரூம்லையா, பெட்லையா? அப்புறம் ரூமில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? அடா ஃபோனை மேப்பாக கொடுத்தா அது ஒரு பாசமாடா. நீ சேஃபாக சீக்கிரம் உன்னை கூப்பிட்டு போகணுக்கோசம் கொடுத்துருக்க. இங்கே பாரு அட்வென்ச்சர், இந்த எக்ஸ்பல்ஸ் சூப்பராக இருக்குது, ப்ளூ கலரு பல்ஸு வாயிலே வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல எம்பி, ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ பிளாக் பண்ணுறேன்னா 8 மாதங்க அப்புறமா எனக்கு வாய் திக்கிதான் வருது. रास्ते में गिर गया भैया, तमिलनाडु से आ रहे हैं, सामने देखो. என்னடா நோட் பண்ணுறான்? சிக்கிம் அப்படியே போகும்போது செக் பண்ணுவாங்கன்னாங்க. போகலாமா? ஃபைன் போட்டு விட்ருவாங்களோ? ஏய் ஃபைன் போட்டு விட்ருவாங்கடா. வெல்கம் டு சிக்கிம் அந்த போர்டு தானா? அடேங்க அப்பா, ஃபைனலாக சிக்கிம்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இன்னும் உள்ளே போகணுண்டி, இது சிக்கிம் என்ட்ரன்ஸ் தான், இன்னும் உள்ளே போகணும்.